டைரக்டர் லியோ ஜான் பால் டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் மார்கன். மார்கன் படம் ஜூன் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய USA தியேட்டர்கள் ரைட்ஸை 10 கொட்டை ஓடிடி வாங்கிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்கன் படத்துடைய தெலுங்கு தியேட்டர்கள் ரைட்ஸை ஏசியன் சுரேஷ் என்டர்டைன்மெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. இவங்க தான் மார்கன் படத்தை தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி ஹீரோ நடிச்சிருக்க மார்கன் படத்துக்கு சென்சாரில் UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படம் ஜூன் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நம்ம தனுஷ் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க குபேரன் படம் ஜூன் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சாரில் UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எலாய் அப்படிங்கிற அனிமேஷன் மூவியோட அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த படத்துடைய தமிழ் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஜூன் 20 தமிழ் டப்போட தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் விஷ்ணு விஷாலுடைய தம்பி ருத்ரா. விஷ்ணு விஷால் தன்னுடைய தம்பியை ஹீரோவை வச்சு ஒரு புது படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய பேர் தான் ஓஹோ எந்தன் பேபி. இந்த படம் மூலிமா விஷ்ணு விஷாலுடைய தம்பி ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இந்த படம் ஜூலை 11 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஓஹோ எந்தன் பேபி படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நட்சத்திர அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாங் நல்லாயிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் பறந்து போ. இந்த படத்தை டைரக்டர் ராம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆக்டர் அஞ்சலி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருந்து டேடி ரொம்ப பாவம் அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். சாங் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த படம் ஜூலை 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் சித்தார்த், சரத்குமார், தேவயானி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் 3BHK. இந்த படம் ஜூலை 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ஆக்டர் காஜல் அகர்வாலுக்கு பர்த்டே. அவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம காஜல் அகர்வாலோடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல். ஆக்டர் விஷ்ணு மஞ்சு ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கண்ணப்பன். இந்த படத்தில் ஆக்டர் பிரபாஸ், மோகன்லால், அக்ஷய்குமார், சரத்குமார், காஜல் அகர்வால் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி கண்ணப்பன் மூவி டீம் நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக ஸ்பெஷல் ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அவருடைய ஃபேமிலியும் கண்ணப்பன் படத்துடைய ஸ்பெஷல் ஷோவை பார்த்துருக்காங்க. படம் பார்த்துட்டு கண்ணப்பன் படத்துடைய ஆக்டர் விஷ்ணு மஞ்சை நேரில் கூப்பிட்டு ரொம்பவே பாராட்டியிருக்காரு. எடுக்கப்பட்ட இந்த ரீசன்ட் ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு வதந்தி ஒன்று பரவிட்டு இருக்கு. நம்ம STR 49 படத்தை டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்னும், இது வட சென்னை படத்துடைய யூனிவர்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை பற்றி மூவி டீம் கிட்டேருந்து இன்னமும் எந்த ஒரு கன்ஃபார்மான தகவலும் வரல. ஒருவேளை இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிட்டாலோ இல்லை மூவி டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாலோ உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த நியூஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மட்டும்தான் விதவிதமான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸை ரெடி பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு டைரக்டர் வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா வச்சு வாடிவாசல் படத்தை எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. வாடிவாசல் படத்துக்கான ஒர்க்கில் தான் வெற்றிமாறன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறதா டைரக்டர் வெற்றிமாறனே ரீசெண்டான இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. வாடிவாசல் படம் முடிக்காம STR படத்தை பண்ண வாய்ப்பில்லை. ஒரு வேளை அப்படி வாய்ப்பு இருந்தாலும் கண்டிப்பாக மூவி டீம் கிட்ட இருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன். ஆனால் இப்போதைக்கு டைரக்டர் வெற்றிமாறன் சூர்யாவுடைய வாடிவாசல் படத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் தான் இப்போதைய கன்ஃபார்மான தகவல். ஆக்டர் விக்ரம் பிரபு ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் லவ் மேரேஜ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை நம்ம தனுஷ் அவர்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. லவ் ட்ராமா சென்டிமெண்ட் அப்படின்னு ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. லவ் மேரேஜ் படத்துடைய ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லவ் மேரேஜ் படம் நம்ம விக்ரம் பிரபு அவர்களுக்கு ஒரு தரமான வெற்றி படமாக அமையும். இந்த லவ் மேரேஜ் படம் ஜூன் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் அகர்வால் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் DNA. இந்த படம் ஜூன் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சாரில் UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய ரன் டைம் 2 hours 19 minutes அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஆக்டர் விமல் ஹீரோ நடிக்கிற புது படத்துடைய பூஜை நடந்திருக்கு. இந்த படத்தை விஜய் விநாயகம் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த புது படத்துடைய பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அடுத்து இந்த வாரம் OTTலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஜூன் 22 நம்ம தளபதி விஜயோட பர்த்டே. அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக டைரக்டர் அட்லி டைரக்ஷனில் நம்ம தளபதி நடிப்பில் ரிலீஸ் ஆன மெர்சல் படத்தை ஜூன் 20 தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் சேகர் கமலேஷ் டைரக்ஷனில் நம்ம தனுஷ் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் குபேரன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. குபேரன் படம் ஜூன் 20 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு பேன் இந்தியா மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் அகர்வால் ஹீரோவும் நடிச்சிருக்க DNA படம் இந்த வாரம் ஜூன் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் வைபவ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அதுல்யா ரவி நடிச்சிருக்காங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படம் இந்த வாரம் ஜூன் 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. லாய் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவி ஜூன் 20 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டரில் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் அமீர் கான் ஹீரோவை நடிச்சிருக்க சிட்ரா ஜமீன் ஃபார் அப்படிங்கிற ஹிந்தி மூவி ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ஜூன் 20 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. 28 years later அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஜாம்பி மூவி ஜூன் 20 தியேட்டரில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த வாரம் OTTயில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இன் த பெட் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவி சன் நெக்ஸ்ட் OTTயில் ஜூன் 20 ரிலீஸ் பண்ணுறாங்க. கேரளா கிரைம் ஃபைல்ஸ் வெப் சீரிஸுடைய சீசன் 2 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் ஜூன் 20 ரிலீஸ் பண்ணுறாங்க.
பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற மலையாளம் மூவி ஜூன் 20 G5 ஓடிடியில் மலையாளம் தமிழ் அப்படின்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி ஜூன் 17 VOD ஓடிடியில் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. யூஹி அப்படிங்கிற தமிழ் படம் ஆஹா தமிழ் ஓடிடியில் ஜூன் 20 ரிலீஸ் பண்ணுறாங்க. சேவ் நல்ல பசங்க அப்படிங்கிற படம் ஆஹா தமிழ் ஓடிடியில் ஜூன் 20 ரிலீஸ் பண்ணுறாங்க. வாட்டர் ஃபாண்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஜூன் 19 இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. வி வேர் லாரிஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் ஜூன் 18 அமேசான் பிரைமில் தமிழில் போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கலியுகம் அப்படிங்கிற தெலுங்கு படம் தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் சிம்பிளி சவுத் ஓடிடியில் ஜூன் 20 ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வாரம் இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் ஓடிடியிலும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.